ஆல்ரைட் நண்பா. ஸோ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ராக் எதுக்கு வர்றாருன்னா, ராக்குக்கு ரிங்கில் கோடியை பார்க்கணும். எஸ், கோடி கூட பேச வந்து ராக் வந்து வராரு. அண்ட் இங்கே என்னென்னா, ஸ்மாக் டவுன் ஸ்டார்டிங்கில் ஒரு செக்மெண்ட் வந்து நடக்குது. கோடி தன்னோட கோட் சூட்டில் வராரு. நிக் காலிஸை பார்க்குறாரு அண்ட் கத்துறாரு, என்னப்பா இது எங்களோட 6 man tag team மேட்ச் இருந்தது இன்றைக்கி ஸ்மாக் டவுன் மெயின் இவெண்ட்டில், என்ன ஏன் தூக்குனீங்க அந்த மேட்ச்லேருந்து? நான் ஏன் இப்போ இல்லை, நான் ஏன் அந்த மேட்ச் பண்ணல? நான் அந்த மேட்ச் பண்ணணும், நான் யார் கூட பேசணும்? சரி, உங்களால் முடியாது அப்படின்னா நான் யார் கூட தான் பேசணும்? எனக்கு அந்த மேட்ச் வேணும்னு கோடி வந்து நிக்காலிஸ் மேலே கத்துறாரு. கேட்குறாரு அந்த மேட்சை ஏன்பா என்னை தூக்கணுன்னு. தென் நிக்காலிஸ் வந்து சொல்கிறாரு, இங்கே இப்போது எதுவுமே எங்கள் கையில் கிடையாது, இது எல்லாமே வந்து குக்கிங். எஸ், அது வந்து ராக்கோட முடிவு. அண்ட் ராக் வந்து உன்னை ரிங்கில் பார்க்கணும் அப்படின்னு வந்து நிக்காலிஸ் கோடி கிட்ட சொல்கிறாரு. அண்ட் கோடி யோசிக்கிறாரு. மூஞ்சி பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா கன்ஃபார்ம் ஆகுது, எஸ் ராக் வந்து வராது. இன்ஃபேக்ட் ராக் பார்த்தோன்னா ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டு கூட போட்டிருந்தார். ரெசல்மேனியா முன்னாடின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து கோடி ஒரு வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணார் ராக்குக்கு. அதே வாட்ச் வந்து ரோமனுக்கும் கிஃப்ட் பண்ணார் கோடி. இல்லை, அந்த ரெசல்மேனியா 42க்காக இங்கே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களே, என்ன ஏதுன்னு தெரில. ஏன்னா நடுவில் சொதப்புனாங்க கட்டிலாம் பிடிச்சிக்கின்னு. அதுக்கு முன்னாடி பக்காவாக இருந்தது, பில்டப்லாம் இருந்தது, தரமாக இருந்தது. பட் நடுவில் அவங்க பண்ண குப்பையை நம்மளால் மறக்க முடியாது. அண்ட் இப்போது அது நடந்து மேட்ச் எதுனா பண்ணுறாங்கன்னா இன்னும் கேவலமாக இருக்கும். பட் பார்க்கலாம் இங்கே என்ன நடக்குதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ராக் வாண்ட் கோடி இன் ரிங்.